நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ். இது வந்து எஃப்இஏ அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு மெக்கானிக்கல் காம்போனண்ட்டை டைரெக்டாக டெஸ்ட் பண்ண சம்டைம்ஸ் டிஃபிகல்ட் அண்ட் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரில் அந்த காம்போனண்ட்டோட பிஹேவியரை ப்ரெடிக்ட் பண்ண எஃப்இஏ யூஸ் பண்ணுவோம். ஸோ காம்ப்ளெக்ஸான பாடியை ஸ்மால் ஸ்மால் எலமெண்ட்ஸாக டிவைட் பண்ணுவோம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகி ஒரு மெஷ் ஃபார்ம் ஆகும். எஃப்இஏ யூஸ் பண்ணி ஸ்டெப்ஸ் டிஃபார்மேஷன், வைப்ரேஷன், நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி மாதிரி டிஃப்ரெண்ட் பிஹேவியர் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ மேனுஃபேக்சரிங்க்கு முன்னாடியே காம்பனன்ட் சேஃபாக இருக்குமா, எப்படி பிஹேவ் ஆகும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எஃப்இஏ யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் எஃப்இஏ ப்ராசஸ் இருக்குது. ஜாமெண்ட்ரி, மெட்டீரியல், மெஷ், பவுண்ட்ரி கண்டிஷன், அனலைசிஸ். ஜாமெண்ட்ரினா நம்ம அனலைஸ் பண்ண போகிற காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணுறது. அண்ட் காம்போனண்ட் மெட்டீரியல் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அசைன் பண்ணுறது மெட்டீரியல். மெஷிங் அப்படின்னா பாடியை ஸ்மால் ஸ்மால் எலமெண்ட்ஸாக டிவைட் பண்ணுறது. அண்ட் பவுண்ட்ரி கண்டிஷன் வந்து காம்போனண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்கணுமான்னு டிசைட் பண்ணுறது. அண்ட் அனலைசஸ் சாஃப்ட்வேர் கேல்குலேஷன் பர்ஃபார்ம் பண்ணி நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். தேர்ட், மெக்கானிக்கல் பாடி. நம்ம ப்ராஜெக்ட்க்கு வந்து ரெக்டாங்குலர் கேன்டிலிவர் பீம் யூஸ் பண்ணியிருக்கோம். கேன்டிலிவர் பீம்னா ஒரு எண்டில் ஃபிக்ஸ்டாக அண்ட் அனதர் எண்டில் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள், ஒரு ரூரலை டேபிள் எட்ஜில் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அதர் எண்டில் ஃப்ரீயாக வச்சா அது கேன்டிலிவர் பீம் மாதிரி ஒர்க் ஆகும். ஃபிக்ஸ்ட் எண்ட் மூவ் ஆர் ரொட்டேட் ஆகாது. ஃப்ரீ எண்ட் மூவ் ஆர் வைப்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம பீம்க்கு வந்து ஸ்டீல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீலோட 3 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யங்ஸ் மாடுலஸ், பாய்சான்ஸ் ரேஷியோ, டென்சிட்டி. யங்ஸ் மாடுலஸ்னால் மெயின்லி மெட்டீரியலோட ஷிஃப்ட்னஸை ரெப்ரசன்ட் பண்ணும். சிம்பிளாக சொன்னால் மெட்டீரியல் எவ்வளோ ஈஸியாக பெண்ட் ஆகுது ஆர் டிஃபார்மேஷன் ரெசிஸ்ட் பண்ணுதுன்னு இது ரிலேட் ஆகும். டென்சிட்டி காம்போனண்ட்டோட மாஸை டிட்டர்மைன் பண்ணும். இந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் பீமோட வைப்ரேஷன் அண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மெஷிங். மெஷிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பீமை ஸ்மாலாக டிவைட் பண்ணுறது. எதுக்கு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஸ் பாடியாக ஒன் டைமில் கேல்குலேட் பண்ணுறது டிஃபிகல்ட். ஸோ ஸ்மால் எலமெண்ட்ஸாக டிவைட் பண்ணி ஈச் பார்ட்டோட பிஹேவியர் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஓவரால் ரிசல்ட் வந்து ஆப்டைன் பண்ணுறது. ஸோ மெஷ் சைஸ் வந்து செலக்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். எவ்ரி லார்ஜ் சைஸ் எலமெண்ட் யூஸ் பண்ணால் அப்படின்னா அக்யூரசி அஃபெக்ட் ஆகலாம். வெரி ஸ்மால் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணினா கம்ப்யூட்டேஷனல் டைம் இன்க்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு பவுண்ட்ரி கண்டிஷன். பவுண்ட்ரி கண்டிஷன்னா ஆக்சுவலாக காம்போனண்ட் எப்படி ஃபிக்ஸ்டாக ஆர் சப்போர்ட்டாக இருக்கான்னு அந்த சாஃப்ட்வேரில் டிட்டர்மைன் பண்ணுறது. நம்ம கேன்டிலிவர் பீம்னால் ஒரு எண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு எண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டாக இருந்தால் மூவ் ஆர் ரொட்டேட் பண்ண முடியாது. இதே வந்து ஃப்ரீயாக இருந்தால் வைப்ரேஷன் அனலைசஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஃப்ரீ எண்ட் வைப்ரேட் பண்ண அலோவ் பண்ணியிருக்கும். ஸோ பவுண்ட்ரி கண்டிஷன் கரெக்டாக கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சப்போர்ட் கண்டிஷன் ராங்காக இருந்தால் நம்ம ஃப்ரீக்வன்சி ரிசல்ட் லியபிளாக இருக்காது. அண்ட் தென் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சினால் ஒரு ஆப்ஜெக்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது அது சர்டைன் ஃப்ரீக்வன்சியில் நேச்சுரலாக வைப்ரேட் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சியை நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கேன்டிலிவர் பீம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒரு எண்டில் வந்து ஃபிக்ஸ்டாக அண்ட் இன்னொரு எண்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பீமுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு ஃபோர்ஸு கொடுக்கல. இன்ஸ்டட் பீமோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டைமென்ஷன் அண்ட் சப்போர்ட் கண்டிஷனே கேட்டியாக்கு கொடுத்துருக்கோம். எவ்ரி பீம்க்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தா அது சர்டன் நேச்சுரல் வேல வைப்ரேட் ஆகும். அந்த நேச்சுரல் வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சியை வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். ஒரு பீம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வைப்ரேட் ஆக முடியும். அந்த டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன் பேட்டர்ன்ஸ்க்கு மோட் 1, மோட் 2ன்னு சொல்லுவோம். ஸோ பீம் கேட்டியா ஃப்ரீக்வன்சி அனலைஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது மோட் 1ல் 49.59 ஹெர்ட்ஸ் அண்ட் மோட் 2ல் 96.72 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்திருக்கு. ஸோ சிம்பிளாக சொன்னால் கேட்டியாவில் ஆக்சுவலாக பீமை வைப்ரேட் பண்ணாமல் பீமோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பவுண்ட்ரி கண்டிஷனை யூஸ் பண்ணி பீம் எப்படி நேச்சுரலாக வைப்ரேட் ஆகும் அண்ட் வாட் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகணும்னு கேல்குலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம காம்போனண்ட் எப்படி வைப்ரேட் ஆகும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அண்ட் ரிசோனன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
நம்ம காம்போனண்ட்டோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு க்ளோஸாக வந்தால் அன்வான்ட் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி அனலைசிஸ் யூஸ் பண்ணி இதை அவாய்ட் பண்ண ஹெல்ப் ஆகும். ஸோ அன்வான்ட் வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணி காம்போனண்ட்டோட சேஃப்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃப்ரீக்வன்சி அனலைசிஸ் ஆட்டோமொபைல்ஸ், ஏர்கிராஃப்ட், மிஷின் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கன்க்ளூஷன், ஃபைனலாக நம்ம ப்ராஜெக்டில் கேட்டியா விஃபை யூஸ் பண்ணி ரெக்டாங்குலர் கேன்டிலிவருக்கு ஃப்ரீக்வன்சி அனலைசஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ்டர்னல் லோடு வந்து அப்ளை பண்ணாமல் பீமோட மெட்டீரியல், டைமென்ஷன் அண்ட் சப்போர்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ மோட் 1ல் அண்ட் மோட் 2ல் இவ்வளோ ஃப்ரீக்வன்சி அண்ட் மோட் 1ல் 49.58 அண்ட் தென் மோட் 2ல் 96. ஸோ ஈச் மோடுக்கு டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன் பேட்டர்ன் இருக்கும். ஓவராலாக எஃப்இஏ ஃப்ரீக்வன்சி அனலைஸ் யூஸ் பண்ணி பீம் எப்படி நேச்சுரலாக வைப்ரேட் ஆகும், என்ன ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ.